ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th செகண்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 7th 8th ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேற்றுமை. இதில் 3 டாபிக் இருக்குது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேற்றுமை என்பது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை அப்படின்னு 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை. இப்போ முதல் வேற்றுமை எடுத்துக்காட்டு பாவை வந்தால். 2ஆம் வேற்றுமையோட உறுப்பு ஐ. 3ஆம் வேற்றுமை உறுப்பு இப்போ லைனாக சொல்கிறேன். ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண். ஐ 2ல் ஸ்டார்ட் ஆகும், கண் 7ல் முடியும். 8க்கும் முதலுக்கும் வேற்றுமை இல்லை, உறுப்பு இல்லை. அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார் அந்த மாதிரி வரும். 3ஆம் வேற்றுமை ஐ, ஆல், ஒடு. இதில் ஆல், ஆண் ஆகிய பொருட்கள் கருவி பொருள் கருத்தாவில் வரும். கருவி பொருள் முதல் கருவி, துணைக்கருவி என்று 2 வகைப்படுகிறது. ஓடு என்பது உடனிகழ்ச்சி பொருளில் வரும். 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு. அது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். 5ஆம் வேற்றுமை உறுப்பு இல், இன், நீக்கல், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருட்களில் வரும். 6ஆம் வேற்றுமை உறுப்பு அது, ஆது, ஆ உரிமை பொருளில் வரும். இந்த உரிமை பொருளில் வர்றது எத்தனாம் வேற்றுமைன்னு சொல்லிட்டு 6ஆம் வேற்றுமை ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண், இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் பொருள்களில் வரும். பக்கத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல் எனும் உறுப்பு 5ஆம் வேற்றுமை உறுப்பிலும் 7ஆம் வேற்றுமையில் உண்டு. நீக்கல் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை, ஆனால் அதுக்கு விழி வேற்றுமை என்று பெயர் இருக்கு. அதுக்கடுத்து இந்த அட்டவணை எல்லாருமே பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அடுத்த பாயிண்ட் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 9. ஒரு எழுத்து தனித்து நின்று பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து வருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ சில எக்ஸாம்லாம் பார்ப்போம். இப்போ திருக்குறள் படித்தால் இது வேற்றுமை தொகை. அடுத்து வினைத்தொகைக்கு ஆடு, கொடி, வளர், தமிழ். வினைத்தொகைனா 3 காலத்திலும் வரும். இப்போ ஆடு, கொடி, ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அந்த மாதிரி 3 இதுலேயும் வரும். வெண்ணிலா, கருங்குலை இது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்து இருவேரட்டு பண்பு தொகை. பனை, மரம். மரம்ன்றது ஒரு பொது பெயர். அதுக்கு முன்னாடி அதோட சிறப்பு பெயர் வந்துச்சுன்னா இது இருவேரட்டு பண்பு தொகை. உவமை தொகை. மலர், விழி. இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மலர் போன்ற விழி, மலர் போன்ற இருக்கா கண்ணு, அந்த தான் சொல்லியிருக்காங்க. உண்மை தொகை. இரவு, பகல், தாய், தந்தை அது உண்மை தொகை. அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால். தொடி என்பது வளையல். இந்த பிரித்தெழுதுக பார்த்துக்கோங்க. அன்மொழி தொகைக்கு பிரித்தெழுதுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அடுத்து தொகாநிலை தொடர் 9. இதில் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எழுவாய் தொடருக்கு மல்லிகை மலர்ந்தது. விழித்தொடர் நண்பா படி. வினையுற்று தொடர் சென்றனர் வீரர். பெயரச்ச தொடர் வரைந்த ஓவியம். வினையச்ச தொடர் தேடி பார்த்தான். வேற்றுமை தொகாநிலை தொடர் கவிதையை எழுதினாள். இடைத்தொல் தொடர் மற்ற பிற. உரிச்சொல் தொடர் சால நன்று. அடுக்கு தொடர் நன்று நன்று. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் புணர்ச்சி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். இது உயிரிற்று புணர்ச்சி, மெய்யிற்று புணர்ச்சி, உயிர் முதல், மெய் முதல் நிறையா இருக்குது. இதில் நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். நிலைமொழியும் வருமொழி இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றல் விகாரம். இப்போ தமிழ் ப்ளஸ் தாய், தாய் தமிழ் அப்படின்னு இத்து சேர்ந்துருக்கா, அதனால ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது திரிதல். இப்போ வில் ப்ளஸ் கொடி, விற்கொடி அந்த மாதிரி மாறுறது திரிதல். நிலைமொழியும் வருமொழியும் இணையும்போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் எனப்படும். இப்போ மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. அந்த மனம்ல இருக்க இம்மு மறைஞ்சிருச்சு,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து 8th தேர்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4 படிக்கிறாங்கன்னா இது என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.